அதாவது எழுதி கிழித்தி வாங்கினாங்களா? ஆமாம், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு எழுதி வாங்கிட்டேன். ஓ, அது பரவாயில்ல மாப்பிள்ள, விடுங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஆமாம், டைனோசர் குமார் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு? நான் பாபு கிட்ட கேட்டால் பாபு எந்த பதிலும் சொல்லாமல் அழுப்பிட்டாரு. உங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்காக எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு மாப்பிள்ள, எதுவும் சரியாக வரல. கடைசியில் அந்த குமார்கிட்ட போய் பேசி பார்க்கலாம்னு அவனுக்கு ஃபோன் பண்ணோம். அவன் என்னடான்னா மதியம் அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்க பேசுவோம்னு சொன்னான். சரி, என்னதான் பேச போகிறான்னு பார்ப்போம்னு அவங்கள அழைச்சிட்டு போனேன். அவன் சோமுவோட மதி சேர்ந்து வாழ்ந்தா அவங்க மாப்பிள்ளையை வெளியில் விடுறேன், இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டான். நான் கூட அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அப்படிலாம் ஒன்றும் ஒத்துக்க வேண்டான்னு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாபு உங்களை கூட்டிகிட்டு வந்தான். மதி சோமு கூட சேர்ந்து வாழறேன்னு சொல்லியிருப்பா, வேற என்னப்பா சொல்லியிருக்க போறா? இப்ப வரைக்கும் அதுக்கு நம்மளால கெட்டது மட்டும்தான் நடந்திருக்கு, நல்லது எதுவுமே நம்ம செய்யலையப்பா. நல்லதெல்லாம் பண்ண வேண்டாம், அவளை நிம்மதியா வாழ விட்டாலே போதும். அந்த சோமு ஒரு சாடிஸ்ட், அவன் கூட மதிய திரும்பவும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு நினைக்கிற நமக்கே கஷ்டமா இருக்கு. மதிய அவன் கூட எப்படி வாழ போறானே தெரியல. முதல்ல நான் அவளுக்கு துரோகம் பண்ணேன், அப்பா அவளை அசிங்கப்படுத்தினாரு. எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு அவன் நம்ம கிட்ட பேசினதே பெரிய விஷயம்பா. இப்ப மறுபடியும் என்னால அவ அந்த நரகத்துல போய் விழ போறா. இப்ப காப்பாத்து, இனிமே காப்பாத்தவே முடியாது. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். மாப்பிள்ள, வீட்டுல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். இரு பாபு, மாப்பிள்ள வீடு வரைக்கும் வந்துட்டாரு, எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? இல்லை பரவாயில்ல மாமா, அப்பா உங்ககிட்ட தப்பு தப்பா பேசிட்டதா பாபு சொன்னாரு. அதான் உங்களை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்டு அப்படியே ராஜி கூட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நான் அதையெல்லாம் தப்பாக எடுத்துக்கல. நான் அந்த இடத்துல இருந்தாலும் அதே தப்பை தான் செஞ்சுருப்பேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு தெரியும் மாமா, இருந்தாலும் மனசு கேட்கல. சாரி மாமா. வரேன் வரேன் மாமா. சரி, பாராஜி ஆட்டோ ஏற்றி விட்டு வந்துடுறேன். வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. அதான் மாப்பிள்ள வெளியே வந்துட்டார்ல, அப்புறம் எதுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிற? இல்லைங்க, என் மனசுல ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நான் உடனே செஞ்சு முடிக்கணும். என்னது அது? ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு செய்யறதுனால எதுவும் நடக்க மாட்டேங்குது. இந்த தடவை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டு வந்து சொல்றேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணியெல்லாம் ஊற வச்சு துவைக்க போறோமா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என் மாமியார் வீட்டு துணியெல்லாம் தனியா போடுங்க, நான் துவைச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்லம்மா, நானே துவைச்சிடுறேன். இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் தலையில் தூக்கி போட்டுக்கிறீங்க? உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, அதே சமயம் இடம் கொடுத்தா தலையில ஏறி உட்காந்துப்பீங்களோன்னு பயமாவும் இருக்கு. நீங்க எங்க வீட்டுல வேலை செய்றீங்க, நாங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறோம், அதனால நீங்க சின்னவங்க நாங்க பெரியவங்கங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது.
நீங்க நீங்களா இருங்க, நாங்க நாங்களா இருக்கோம். அப்பதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. உங்க மேல எனக்கு வெறுப்போ கோவமும் இல்ல. நிறைய விஷயத்துல நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. அதான் எனக்கு பிடிக்கல. சரி விடுங்க, இனிமேலாவது கரெக்டா நடந்துக்கங்க. ஏன்னா நீங்க வயசுல பெரியவங்க. உங்களை திட்டிட்டு அப்புறம் நான் தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். சரி, எங்க மாமியார் வீட்டு துணியெல்லாம் தனியா எடுத்து வச்சிருங்க. நீங்க துவைக்க வேண்டாம். இந்த வீட்டு துணியை மட்டும் துவைச்சு போடுங்க. இதுக்கும் அதுக்கும் என்னமா பெரிய வித்தியாசம் இருக்கு? நான் கையோட துவைச்சு போட்டுறேன். வேணானா விட்டுருங்க, அவ்வளவுதான். என்னக்கா பேசுற? இப்ப நீ இருக்கிற நிலைமையில உன்னால கர்ச்சீப் கூட துவைக்க முடியாது. என்னால துவைக்கணுங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவங்களே துவைக்கட்டுமே, விடு. அவங்க கரெக்டா இருக்கணும்னு நாம நினைக்கிறோம்ல, அதே மாதிரி நாமளும் கரெக்டா இருக்கணும். நீங்க அதை துவைக்க வேண்டாம், தனியா வச்சிருங்க. அக்கா, இன்னைக்கு ஈவினிங்கே கொடுக்கணும்னு உங்க மாமியார் சொல்லிருக்காங்கல்ல. எல்லாத்தையும் லாண்ட்ரியில கொடுத்து அர்ஜென்ட் சொன்னா கொடுத்துட்டு போறா. அக்கா, அங்கெல்லாம் நிறைய காசு கேட்பாங்கக்கா. பரவாயில்ல, நீங்க அந்த வீட்டு துணியெல்லாம் தனியா போடுங்க. இல்ல நானே அதை கீழே துவைச்சிடுறேன். போடுங்க. இதை மட்டும் துவைச்சு போடுங்க. இந்த கவிதா, இதெல்லாம் லாண்ட்ரியில போட்டு அர்ஜென்ட்டா இன்னைக்கு ஈவினிங்கே வேணும்னு சொல்லிட்டு வா. சரிக்கா. கவிதா கொண்டமா, கொண்டா. என்ன பண்றீங்க? எதுக்கு தேவையில்லாம காசை கறியாக்கணும்? நான் தான் இருக்கேன்ல, 10 நிமிஷத்துல துவைச்சிருவேன். நீங்க அவ மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க, ஆனா அவதான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஒரு பொண்ணு வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? பெத்த தாயை பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கும். நாம தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா நடந்துக்கணும். மேஷரம்மா. ஹலோ சுந்தரி, நான் தான் பேசுறேன். அம்மா, சொல்லுங்கம்மா. எங்க இருக்க? இங்க ஐயா வீட்டுல தாம்மா இருக்க. காலையில இருந்து இங்க வீட்ல போட்டது போட்டபடி இருக்கு. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேம்மா. கொஞ்ச நேரத்துலனா எப்ப வருவ? எவ்வளவு நேரத்துல வருவ? 1 மணி நேரத்துல வந்துடுறேம்மா. என்ன விளையாடுறியா? நீ வேலையை கூட வந்து அப்புறம் பாரு. எனக்கு மூச்சு பிடிப்பு மாதிரி இருக்கு. குனிய முடியல, நிமிர முடியல. முதல்ல வந்து ஏதாவது மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போ. என்னம்மா சொல்றீங்க? என்ன சுந்தரி, எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, நீ திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க. இங்க பாரு, என்னால பேச கூட முடியல. சீக்கிரம் வந்து சேரு. என்னாச்சுமா? அம்மா உங்களை தான் கேக்குறேன், என்னாச்சு? வந்துமா, மேஷரம்மாக்கு உடம்புக்கு முடியலையா? மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போக சொல்றாங்க. அதுக்கே யோசிக்கிறீங்க, போயிட்டு வாங்க. இல்லம்மா, துணியெல்லாம் துணியை ஊற வச்சுட்டோம். பத்மினி அக்கா வந்தா திட்டுவாங்களேன்னு பாக்குறீங்களா? மருந்து வாங்கி கொடுத்துட்டு 10 நிமிஷத்துல வந்து பார்க்க போறீங்க. அதுக்கே யோசிக்கிறீங்க, போயிட்டு வாங்க. சரிம்மா, இதெல்லாம் ஊற வச்சுட்டு போயிடுறேன். ஆ. சார், வண்டி இங்க பார்க் பண்ணக்கூடாது சார். யார் யார் சொன்னது? நடராஜ் முதலாளி தான். நான் யார் தெரியுமா? சாரி சார், நான் வேலைக்கு புதுசு. யாரா இருந்தாலும் இங்க காரை பார்க் பண்ணக்கூடாதுன்னு நடராஜ் முதலாளி சொல்லியிருக்காரு சார். ஒரு காலத்துல நான் தான் இந்த கடைக்கு ஓனர். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. முதல்ல நீங்க வண்டியை வெளியே எடுங்க. செக்யூரிட்டி சார், இருங்க. நீங்க போங்க. தெரிஞ்சவங்க ஓகே தான். சார். வணக்கம். வாங்க வாங்க. நடராஜ் எங்கப்பா? உள்ளதா இருக்காரு, வாங்க. இல்ல இல்ல, நீ வேலையை பாரு, நான் போய் பாத்துக்கிறேன். சரிங்க.
காலையில கடையை திறந்த உடனே ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுங்க. நல்லா தொடச்சி வைக்க சொல்லுங்க. சரிங்க தம்பி. பாருங்க ஒரே கரகரையா இருக்கு. சரிங்க. கலைஞ்ச சாமான்லாம் முதல்ல அடிக்க வைங்க. சரி தம்பி, அடிக்க வைக்கிறேன். போங்கண்ணா, மாசம் மாசம் நிக்காதீங்க, போங்க. எங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு அப்பப்ப நினைச்சு வருத்தப்படுவேன். இல்ல, எங்க அண்ணன் சாகல, இதோ உயிரோட இருக்காரு. வணக்கம் முதலாளி, எப்படி இருக்கீங்க? என்ன மனோ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் முதலாளி. என்னப்பா நீ வார்த்தைக்கு வார்த்தை என்ன போய் முதலாளிங்கிற? நம்ம காலெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இதோ நிக்கிறார என் புள்ள, இவர முதலாளின்னு சொல்லு, இல்ல சஞ்சய சொல்லு. இனிமே நாமெல்லாம் ஒதுங்கிக்க வேண்டியதான்ப்பா. என்னப்பா நான் சொல்றது சரிதானே? என்ன தம்பி நீங்க? அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை தேடி வந்திருக்காரு. இப்படி பேசாம மூஞ்ச திருப்பிட்டு இருக்கீங்க. ஏன் அண்ணனை அவமானப்படுத்துறீங்க? பேசுங்க தம்பி. ஹலோ, உங்க வேலை என்ன? அதை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போன போய் வேலையை பாருங்க, போங்கன்றல. என்னப்பா அது? இப்ப அவன் என்ன தப்பு பண்ணிட்டு அவனை போய் திட்டிட்டு இருக்க? ஓ, சார் கோவத்துல இருக்கீங்களோ? வெட்டினாலும் ஒட்டினாலும் உறவில்லான்னு ஆயிடுமா? நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. என் அண்ணன் பையன் நீ நானும் வேறையா போயிடுவோமா? இப்ப கூட இந்த கடைக்குள்ள வந்தப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? நான் கூட கடையை இந்த மாதிரி வச்சுக்கலப்பா. கூட பிறந்த ரத்தமா இருந்தாலும் போட்டி போட்டியா தான் இருக்கணும். உன் ரத்தத்திலே வியாபார தந்திரம் ஓடுதுப்பா. நீ பெரிய ஆளா வருவ. நீ என் மேல கோவப்படுறது நியாயம்தான். ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியா இருப்பான்? நல்லது கெட்டதெல்லாம் கத்துக்கிட்டு மாறதான் செய்வான். நான் ரொம்ப மாறி போயிட்டேன்பா. இனிமே கோயில் கோலான்னு போய் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னப்பா அது, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற? சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. பாரு, நீ எப்படி பேசினாலும் அப்பம் புள்ளங்கிற உறவை ஒதுக்கிட முடியுமா? எனக்கு அப்பா இல்ல, செத்துட்டாரு. வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்க. தம்பி, என்னதான் நமக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் சஞ்சய் நீ அண்ணன் தம்பிங்க. நாளைக்கே உனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் பார்த்துக்கிட்டு இருப்பானா? கொளுத்திட மாட்டான்? அதைத்தான் நல்லா பண்ணுவானே. என்னப்பா நீ? உனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் விட்டு கொடுத்துட மாட்டான். உன்ன அவன் பார்த்துப்பான். அதே மாதிரி அவனுக்கு ஒண்ணுன்னா நீ போய் பார்த்துக்க மாட்டியா? எங்க ஜெயிலுக்கு போயா? இப்போ நீ விரோதிகிட்ட பேசுற மாதிரியே பேசுறியப்பா. சொந்தங்கிறது என்னைக்கும் விட்டு போயிடாது. நீ எனக்கு அண்ணன் மகன், சஞ்சய் உனக்கு அண்ணன், அதை மறந்துடாத. யாரோ ஒருத்தருக்காக நீ சொந்தத்தை விட்டுற மாட்டா, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நடுவில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு நீ எதுவும் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். என் அண்ணி ஊட்டி வளர்த்த புள்ள சஞ்சய், அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நீ நினைக்க மாட்ட. உன் சித்தி வசந்தா கையால நீயும் சாப்பிட்டுருக்க. அதுக்கு நன்றியோட இருக்கணும்னு சொல்றீங்களா? என்னப்பா அது, எல்லாத்துக்கும் இப்படி குதர்க்கமாவே பேசினா எப்படி? நீ இன்னும் என்ன தப்பாவே பாக்குற. என் மனசுல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இனிமே நாம பழைய மாதிரி இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அது கச்சாரமா? சூர்யாவோட கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். அது கல்யாணம் மாதிரி இருக்காது, திருவிழாவா இருக்கும். போதும்பா, நம்ம குடும்பத்துல நடந்த கெட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வந்த விஷயத்த இன்னும் சொல்லவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அதான்ப்பா, உன் அண்ணன் சஞ்சய் கேஸ் வருது இல்லையா? அவன் எந்த தப்பும் பண்ணல. பண்ணதா சொன்னா கூட சாட்சி கிடையாது.
வக்கீலுங்கெல்லாம் சஞ்சய் விடுதலை ஆயிடுவான்னு சொல்றாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்க. இருந்தாலும் மேற்கொண்டு நீ அப்பல் கப்பல்னு போகாம இருக்கணும். வேற இது ஒன்னே போதும்பா. அதை பண்ண முடியாது. வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. என்னப்பா இவ்வளவு தூரம் இறங்கி பேசுற, நீ இப்படி பேசுற? பின்ன என்ன பேச சொல்றீங்க? ஒரு சின்ன பையன் உசுரை எடுத்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்டே வந்து சஞ்சய் ரிலீஸ் ஆயிடுவான்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, எத்தனை கோர்ட்டுக்கு போனாலும் சரி அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். நட்ராஜ், என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன பகச்சுக்கிட்ட கூண்டோட அழிச்சிருவேன். அதான பார்த்தேன். என்னடா நம்ம சித்தப்பா கூட திருந்திட்டாரோன்னு ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். உங்க புத்தி என்னைக்குமே மாறாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, இப்போ சொல்றேன், சஞ்சய்க்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். இது என் அப்பா மேல சத்தியம். பார்க்கலாமாடா? பார்க்கலாமான்னு கேட்டேன். பார்க்கலாம். வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களா? போங்க வெளில. இந்த கடையவே நான் உனக்கு பிச்சை போட்டேன். என்ன வெளியே போக சொல்றியா? நீ முதல்ல வெளில போ. கையடா. மேல கை வைக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சியோ? போ வெளில. நடராஜ், அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. நீ என்ன மரியாதை கட்டவே நினைச்சியா? சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ப்ளீஸ் வாங்க சார். சார் இந்த வீராப்பலாம் வர வேண்டியது காமி போ. எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க சார். சார் நடராஜ் அமைதியா இருங்க சார். நீங்க வாங்க சார். சார் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க போங்க சார். செக்யூரிட்டி ரிவர்ஸ் பாருங்க. ஓகே சார். வாங்க 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 சார். வாங்க. அப்படிதான். வாங்க வாங்க. நம்ம பையன் வந்துட்டாங்க. வந்துட்டானா? ஆமாங்க. பாப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ வரேங்க. இந்தாங்க கற்பூரம் ஏத்துங்க. உள்ள போப்பா. பாப்பா உட்காரு. எப்பமா வந்தா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா வந்தாரு. அண்ணன் தான் போய் கூட்டிட்டு வந்தாரு. வந்து உடனே கிளம்பி வந்துட்டோம். சரி. ஷாம் எப்படிப்பா இருக்க? அடிச்சாங்களா? அது எப்படிப்பா அங்க போன? ஏய் இத பாரு, அது எப்படி இது எப்படின்னு கேட்டு அவன் மனசை நோக்கடிக்காத. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம புள்ள வீட்டுக்கு வந்துட்டான். இத பாருப்பா, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நடந்தது எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிரு. கெட்ட நேரம் வந்தா இப்படிதான் சுத்தி சுத்தி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ அப்படி தோணல. ஒரு கெட்டது முடிஞ்சு நல்லது நடக்க போகுதுங்கிற ஒரு அறிகுறியை அதை எடுத்துப்போம். ஏய் என்ன மாசம் மாசம் நின்னுகிட்டு இருக்க? போய் சுடுதண்ணி போடு. எண்ணெயை தேய்ச்சி தலைமுழுகி எல்லா சனியனையும் இதோட தொலைக்கிட்டோம். போ, ரெடி பண்ணி போ. சரிங்க. ஏன்பா உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இது அதை பாரு.
என்னப்பா லெட்டர் அது? கோர்ட்டுக்கு வர சொல்லி நோட்டீஸ் வந்திருக்குப்பா. எதுக்கு? நட்ராஜ் கம்பெனி எரிஞ்சதுல புஜ்ஜி பாபுன்னு ஒரு சின்ன பையன் இறந்து போனான்ல, ஆமா. அது விஷயமா சஞ்சய் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தோம். அதுக்கு தீர்ப்பு நாளைக்கு தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? தேவையில்லாத விஷயம். அப்படி இல்லைப்பா, அந்த விஷயம் நடக்கும்போது நானும் அங்கே தானே இருந்தேன். கண்டிப்பாக போய் தான் ஆகணும். போறத பத்தி ஒண்ணும் இல்ல, அந்த துரோகிய மறுபடியும் பார்க்கணுமேன்னு கேக்குறேன். அந்த நட்ராஜ் இப்ப என்னென்ன வேலை பண்ணிட்டான் தெரியுமா? ப்ளீஸ்ப்பா, தயவு செய்து அவனை பற்றி மட்டும் பேசாதீங்க. அவன் நமக்கு மட்டும் இல்லை, சுந்தரி அம்மா, மதிய அக்கானு எல்லாருக்குமே துரோகம் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் நானே அவனை மன்னிக்கிறதா இல்லை. அதெல்லாம் சரிதான். ஆனா நீ ஆளை பார்த்தா பேசிடுவியே, அவனை பார்த்த உடனே நீ தேன் குடிச்ச நரி மாதிரி ஆயிடுவியே. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? அவனை பார்த்தா பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு.